உடனே நீங்கள் ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆசிரமம் நீங்கள் ஏன் எதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஐயங்கிட்ட என்னங்கிறாங்க சில பேர் சாமி, அதெல்லாம் நல்லா பார்க்கவே மாட்டாங்க, போய் கஷ்டப்பட வேணும் அப்படிங்கிறாங்க. ஆசிரமத்துலாம் அது பயமா இருக்குது, பார்க்க மாட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் உங்களை வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கே பயமா இருக்கு. இங்கே மட்டும் உங்களை எல்லாம் பார்த்துக்கிறாங்களா? நீ ஆசிரமம் போனீங்கன்னா உங்களை மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களை பார்த்துக்குவோம்மா, நான் பார்த்துக்குவேன். நாங்கள் வந்து சேர்த்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துக்கிறீங்களா? யாரை பெரியவனியா? இத்தனை குழந்தைங்க இருந்தோம், இத்தனை குழந்தைகள் வந்து போய் கூட பையனை தான் கேட்கணும்னு சொல்கிறீங்க. பார்த்துக்குங்க. இந்த பாட்டிம்மா என்ன செய்யுதுன்னா, அந்த 86 வயசுலேயும் அவங்க பெரிய பையனை வந்து கேட்டுட்டு தான் இந்த மேலாம் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுது. அதோட சூழ்நிலை அது எப்படி இருக்குது, ஒன்றும் முடியல. அதாம்மா சொல்கிறேன், ஒரு ஆசிரமத்தை சேர்ந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்குவாங்க இல்லைம்மா. இப்போ பையனை கேட்குறேன்னு சொல்கிறீங்க. பசங்க என்னத்தை கேட்டு என்ன தான் செய்ய போகிறாங்க? அவங்க சொன்னால் தான் போய் சேர்ந்துக்குவீங்களா? அப்படி தானே? சரிம்மா, சரி. ரொம்ப முடியல, ரொம்ப முடியாத இதில் இருக்கிறீங்க. சரி பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். கடவுளை பாருங்க. சரி பாருங்கள், சரி சரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரி செலவு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகிறேன், வச்சுக்குங்க. பாருங்கள், அவங்கள ஆசிரமத்தில் சேர்த்து விட்றேன்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. பார்த்துக்குங்க. சரியாம்மா? சரி சரி பாருங்க. ஆசிரமத்திலலாம் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதும்மா. எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, புரிஞ்சுதா? ஆசிரமத்தில் உங்களுக்கு எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் வந்துட்டு பேசாமல் கம்முன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு, உங்கள் வேலையை உண்டு என்னென்னா பாத்ரூம் போயிட்டு வர்றது, உங்கள் தண்ணி தூக்கிக்கிறது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். வேறு எந்த வேலையும் ஆசிரமத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட யார் சொன்னால் ஆசிரமத்தில் அதை செய்யணும் இது செய்யணும்னு? உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுமா, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா அங்கே. கஷ்டமாக இருக்குது, அப்போல்லாம் நல்லா துணியெல்லாம் நல்லா துவைச்சி போட்டுவேன், பண்ணுவேன். என்ன பண்ணலாம்? சரி பார்த்துக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் வந்துட்டு ஒரு கமெண்டில் ஏதாவது சரி இந்த பாட்டிக்கு வந்துட்டு சரி எங்கள் ஆசிரமத்தை சேர்த்தா பரவாயில்லையா என்ன ஏதுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாட்டிம்மா வந்துட்டு ஆசிரமத்தை சேர்த்தா பரவாயில்லன்னு தோணுது. நான் வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு போகிறேன். இது செலவு காசு கொடுத்துட்டு போகிறேன். இந்த பாட்டிம்மா இப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சேமா அது குண்டா இருந்தால் கொஞ்சம் எடுங்க. பொறுமையாக போங்க. சரி. நல்லபடியாக அந்த ஆண்டவர் கொண்டுகிட்டு போயிடுறேன். அதான் நான் கவலைப்பட்டேன். சரி ஆண்டவரே, ஏன் எப்படி கஷ்டப்படுத்துறேன்? சரி போங்க. சரிம்மா, நல்லா வச்சுருங்க, சாப்பாடு போடுறேன். பாட்டிம்மா ஒரு நிலமை பார்த்து. இந்த கொரோனா ஊசி போட்டான்னு ஆமாம் ஆமாம்மா சாமி, ஒரு வலி இருக்குதே, ஐயோ மரண வலி வலிக்குது கொஞ்ச நாளா. அதுக்கு கூட பரவாயில்ல. அப்படியா? சரி 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 பாருங்க. நீங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வலி முடியல, வலிக்குது. சரி 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 ஒரு மாதிரியா இருக்கும். சரிங்க, உட்காருங்க உட்காருங்க. கொரோனா ஊசி போடுறதுலேருந்து சரி உட்காருங்க. போட்டாங்கல்ல. ஆமாம். சரி உட்காருங்க. சரி உட்காருங்க. நான் அதில் போட்டு கொடுத்துட்டு போகிறேன் சாப்பாடை. உட்காந்து சாப்பிடுங்க. இந்தாங்க
என்ன ராஜா பண்ணிட்டு செலவுக்கு நீங்கள் முதல்ல வச்சுக்கங்க. நான் எப்போ பார்த்தாலும் வாரம் வந்து நான் ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு தானே போயிட்டுருக்கோம். நான் அவங்கள என்ன சொல்கிறேன்னா, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் போயிட்டு சேர வேணாம். நான் அவங்கள வந்துட்டு இதில் சேர்த்து விட்றேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்றேன்னு சொல்கிறேன் நானே. நீங்கள் உங்கள் பையன்கிட்டலாம் கேட்டுட்டு சொல்லுங்கள். பையன்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பசங்க? 3 பசங்களா? சரி, 3 பசங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்கம்மா. சரிம்மா, சரி சாமி சரி.